வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். போன கிளாஸில் பார்த்தோம் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவாக பேசுகிறது எப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக பேசுகிறது எப்படி. நான் போகலை, அவர்கள் வரவில்லை, நாங்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலை, இது மாதிரி நெகட்டிவாக எப்படி பாஸ்ட் டென்ஸாக சொல்லணும். இப்போ நெகட்டிவ்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாட் போடணும் அதில். இப்போ வெறும் நாட் போட்டு பேசினா அது பட்லர் இங்கிலீஷ். இப்போ நம்ம டிட் நாட் ப்ளஸ் ஒரு V1 வெர்பு. V1 வெர்புனால் நமக்கு தெரியும், பேஸ் ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு போடணும். இதுதான் அதனுடைய மெயின் ரூல். ஸோ டிட் நாட் போட்டு ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு போட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக நம்ம பேசலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ டிட் நாட் ஓப்பன் த டோர் லாஸ்ட் நைட். ஐ டிட் நாட் ஓப்பன் த டோர் லாஸ்ட் நைட். We did not lock the door last night. அதாவது நான் நேற்று இரவு கதவை திறக்கவில்லை. நாங்கள் நேற்று இரவு கதவை மூடவில்லை, க்ளோஸ் பண்ணல, லாக் பண்ணவில்லை. அது மாதிரி ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் எது வந்தாலும் சரி, எதர் இட் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல், எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஐ, வி, யூ, தே போடுங்க, ப்ளஸ் ஒரு டிட் நாட்டுடைய ஷார்ட் ஃபார்ம் டிடின்ட் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு V1 ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் டென்ஸ் போட்டோம் அப்படின்னா இட்ஸ் எ பியூட்டிஃபுல்லாக, அதான் உங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறதுக்கான ஒரு அருமையான ஒரு சான்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, மீஷா அட்டெண்டட் த மீட்டிங் எஸ்டர்டே. மீஷா நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. இப்போ நம்ம நெகட்டிவாக சொல்லணும், மீஷா நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணவில்லை. இப்போ நெகட்டிவ். அப்போ நல்லா என்ன பண்ணோம், டிட் நாட் போட்டோம். ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு மீஷாங்கிற சப்ஜெக்ட் போட்டுட்டோம், அடுத்து டிட் நாட் வந்துடணும். இப்போ அட்டன் பண்ணாங்களா, பண்ணலை, அப்போ டிட் நாட் அட்டெண்ட். இப்போ டிட் நாட் போட்டுட்டு பக்கத்தில் V2 போட்டக்கூடாது, V1 தான் போடணும், மறந்துடாங்க. மீஷா டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் எஸ்டர்டே. புரியுதா? டிட் நாட் அட்டெண்டட்னு போட்டுறக்கூடாது. அடுத்து சி சோஸ் தி ரைட் கலர். CHOSE, அவள் ஒரு சரியான கலரை தேர்ந்தெடுத்தாள். சூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, சூஸ் உடைய பாஸ்ட் டென்ஸு சோஸ். இப்போ நெகட்டிவாக சொல்கிறோம், அவள் சரியான நிறத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. ஷீ டிட் நாட் choose the right color. புரியுதா? did not plus V1. அடுத்து they went to the theater yesterday. அவர்கள் நேற்று தியேட்டருக்கு போனார்கள். இப்போ நம்ம நெகட்டிவாக சொல்கிறதா இருந்தால் அவர்கள் தியேட்டருக்கு போகலை. எப்படி சொல்லுவோம்? they did not go to the theater. they did not go to the theater yesterday. புரியுதா? டிட் நாட் போட்டால் வென்ட் போட்டக்கூடாது, டிட் நாட் போட்டால் கோ போடணும், டிட் நாட் போட்டால் V1 தான் போடணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தயவு செய்து மறந்துடாதீங்க. ஸோ இது மாதிரி இப்போ வந்து நெகட்டிவாக எப்படி பேசுகிறதுங்கிறத பார்த்துக்கிட்டோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோமா ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வரும்பொழுது போட்டு பார்த்தீங்க, சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.